இப்போ தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி அடிச்சு விட்டா தான் நல்லா வளரும். எங்கேருந்து பைப்பு போகுதுன்னா பாருங்கள், எங்கேருந்து போயிட்டு இங்கேயே நாங்கள் டேப் வச்சதுனால ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு வேரில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஊற்றக்கூடாது. இந்த மொனை இல்லைலாம் இந்த மாதிரி ஃபோர்ஸாகவும் இப்படி அடிக்கக்கூடாது. இப்படி அடித்தாலே போதும். நல்லாவே தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு செடியெலாம் நல்லா வரும். அடுத்தது இங்கே இந்தமாரி ஃபுல்லாக பரவல அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடணும். வேரில் இந்த பக்கம் இப்படி ஊற்றக்கூடாது. இதுமாரி வச்சு இதுமாரி ஓரமாக வச்சு தான் ஊற்றணும். ஓரளவு ஃபுல்லானாலே அடுத்த செடி. இது எனக்கு பிடிச்சதுலேயே இந்த செடி தான் அழகாக இருக்கும். பொறுமையாக அடிக்கணும். இந்தமாரி இது வந்து ஓட்டாங்கனால லைட்டாக அடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்தோன்னா நம்ம செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த மாதிரி மேலே அடித்தோன்னா நாங்கள் வந்து அதுக்குள்ளே இதாகிட்டு கீழே வந்து தண்ணி வருது. செவன் டேஸ்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது 7 நாள் வந்து செடியிலே வந்து வாடாமல் இருக்கும். அதனால தான் 7 டேஸ்ன்னு பேர் வச்சாங்க அதுக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 7 நாள் வந்துட்டு வாடாமல் இருந்தது கொஞ்சம். ஆனால் வெயில் அடித்ததுனால கொஞ்சோண்டு ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இதாகிட்டு. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து துளுக்கிறதுக்கு என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. டிஐபி உரம், அது குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும். அதை போட்டோன்னா வந்துட்டு நம்மளுக்கு துளுக்காத இந்தமாரி காஞ்சி போன செடி கூட நம்மளுக்கு துளுக்கும். அதை போட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க என்கிட்ட. நான் போட்டேன், நேற்று தான் போட்டு தண்ணி ஊற்றுனேன். அதனால் குண்டு மல்லிலாம் நாளைக்கு சூப்பராக போட்டுரும். இப்போலாம் கொஞ்சம் நாளாக செடியே பார்த்துக்கிறது இல்லை, டைமே கிடைக்கிறதில்ல. அப்படியே வந்து நம்ம ஸ்டெப்ஸு ஏறி போகணும். ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்லை, இந்த 4 படி தான். பாருங்க எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்குன்னு. இது என்ன செடினே தெரில, ஆனால் ஏதோ பயிர் மாரிலாம் முளைச்சி வந்துருக்கு. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தமாரி ஃபுல்லாக இந்தமாரி தண்ணி அடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம நல்லா துளுக்கும். ஃபஸ்ட்டு செடி வந்து துளுத்தாலே பூவு காயெல்லாம் வைக்கும். வானமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கணும் இந்த இடத்துல.
நிலாவே இங்கே தான் இருக்குது, அதோட தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே சூப்பராக துளுத்து வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், துளுத்து சூப்பராக வந்திருக்கு டிஐபி போட்டதுனால. பாருங்கள், எங்கள் எய்த்த வீட்டு மாடியில் மாங்காய் மரம், மாங்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. பக்கத்துலேயே சப்போட்டா மரம், இங்கே சப்போட்டா இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே கொய்யாக்காய் மரம், கொய்யாக்காய் இருக்கான்னு தெரியல. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம மாடி பாருங்கள். கரும்பெல்லாம் வந்துட்டு நான் சும்மா தான் பொங்கலுக்கு போட்டேன், சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுவும் வந்து நட்டுக்கிட்டு தான் வச்சேன், தெரியும்னு நினைக்கிறேன். இதான் கரும்பு, கருப்பாக இருக்கிறது தான் நட்டு தான் வச்சேன். அந்த சாட்சிலாம் போடுவாங்களா, அதில் நம்மளாம் போடல. இது இட்லி பூ. இது ஏன் மருதாணி வந்து சின்ன சின்னதாக வளருதுன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி காஞ்சி போயிருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டியாக செடி வளரும். பிடுங்கி விட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி இப்படி அடிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டோன்னா சூப்பராக வளரும். அப்புறம் வாழை மரம், பூ நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு மட்டும்தான் இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து நாங்கள் காய்கறிலாம் போட்டிருந்தோம். அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு செத்துருச்சு செடி, வெயிலில் வாடி. இதில் மொத்தம் 3 இந்த வாழை மரம் தான். இந்த மரம் தான் எங்களுக்கு காய் கொடுத்தது. இப்போ வந்துட்டு இதில் 3 செடி வளர்ந்தது. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த மாதிரி அடிச்சு விட்ற வேண்டியதான். இது வந்துட்டு ஒரு அழகு செடி. இதுவும் ஒரு இட்லி பூ தான். இது இட்லி பூவோட வகை, ஆனால் இது அழகு செடி. செம்பருத்தி எப்படி காஞ்சி போயிருக்கீங்க. இந்த மாதிரி செடிலாம் வளரும். வளர பிடிங்க அதை போட்டுருங்க. வெயிலில் வந்து இருந்து ஒரு மாதிரி கருகி போகுது. அதெல்லாம் உடச்சி விடணும். இது வந்து பார்க்க வந்து மஞ்சையாக தான் இருக்கும், ஆனால் வந்து இதெல்லாம் துளுத்தது. இல்லை நீ உட்காந்துருக்க, நம்ம அதெல்லாம் பார்க்கல.